காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாள் ஆச்சுல இயர் எண்டிங்கில் சில சஜஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன், கவனிச்சிங்களா? ரெசல்யூஷன்ஸ் பற்றி தான் அது. ஹோப் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. எனிவே, இதுதான் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ புக் சஜஷன்ஸோடு ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஒரு ஆத்தரோட புக்கு தான் நான் சொல்லணும்னு வந்தேன். பூனாச்சி பை பெருமாள் முருகன். அவரோட சிறுகதைகள் மற்றும் நாவல்கள் பெரும்பாலும் கிராமத்து வாசனையோடு இருக்கும். அதில் நான் ரீசெண்டாக படித்தது பூனாச்சி அல்லது ஒரு ஆட்டின் கதை. ரொம்ப ரொம்ப கிராமத்து ஸ்லாங்கில் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு இவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்குமா? ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த கிராமத்தோட மக்கள் அதை எப்படி ஒரு பிள்ளையாக நினச்சி வளர்க்குறாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னோட அம்மம்மா ஒரு கிராமத்து பெண்மணி தான். நான் ரொம்ப ரேராக தான் அவங்கள போய் பார்ப்பேன். ஆடு மாடுலாம் வச்சுருந்தாங்க. அப்போ போகிறப்ப ஆட்டுக்குட்டியை ரொம்ப கேர் பண்ணுவாங்க, நிக்நேம்ஸ்லாம் வச்சு கூப்பிடுவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அப்போ புரியவே கிடையாது. பட் ஐ ஸ்டார்டட் டு ரீட் திஸ் புக். எனக்கு அப்படியே என்னோட அம்மம்மாவோட கேரக்டர்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. இங்கேயும் ஒரு கிழவி தான் இந்த பூனாச்சி அப்படின்ற ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்துக்குவாங்க. அந்த கிழவியோட கேரக்டர் அப்படியே எங்கள் அம்மம்மாவோட கேரக்டர் மாதிரியே இருந்துச்சு. ரொம்பவே நாஸ்டாலஜிக்கலாக இருந்துச்சு. ஸோ காய்ஸ், என்னதான் மனுஷங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஆர்ட்டோட நம்மளோட லைஃப், டெய்லி லைஃப் எப்படி இருக்கும், இந்த பூனாச்சியோட எமோஷன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக ஆத்தர் போர்ட்ரே பண்ணியிருப்பார். மறக்காமல் ரீட் பண்ணி பாருங்கள். இது புது அனுபவமாக இருக்கும். இந்த புக் ரீட் பண்ணதுக்கப்புறம் நான் பைக்கில் போகிறப்போ ரேராக தான் அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்ப்பேன். அந்த ரோட் சைடில் அந்த ஆட்டுக்குட்டி போயிட்டுருக்கையில நான் நினப்பேன், இப்போது இது என்ன மைண்ட் செட்டில் இருக்குது, என்ன நினச்சிட்ருக்கு, அந்த மாதிரிலாம் எனக்கு அப்படியே இந்த ஸ்டோரியெல்லாம் அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கும். கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள். I'm damn sure it will give you the best experience. ஸோ காய்ஸ், மறக்காமல் ரீட் பண்ணுங்கள். பூனாச்சி ஒரு ஆட்டின் கதை பை பெருமாள் முருகன். தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி ரீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இந்த இயர் ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு செம்ம ஹெக்டிக்காக, அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஹிட் ஆகுது. அதனால் எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, ஒரு வன்மப்பதிவு ஒன்று போட்டுருணும் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோடே இப்படி போட வேணாமே அப்படின்னு தான் போடல. ரீசெண்டாக ஒரு விஷயம் பற்றி பேசணும்னு நினச்சேன். ஃப்ரீ ஸ்பேஸ் ஃபார் அவர் செல்ஃப் ரொம்பவே முக்கியம். அது எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கணுன்றதையும் யோசித்து பார்த்தேன். சொல்லப்போனால் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் ஃபோன் நம்ம டைமை நிறையவே கன்சியூம் பண்ணுது. எனக்கு பர்டிகுலராக இன்ஸ்டா, ஸ்னாப்பு, வாட்ஸ்அப், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார்னு நிறையவே டைம் வேஸ்ட் பண்ணிடுவேன். அதனால இந்த விஷயத்துலேருந்து தூரமாக நான் ஒரு சாமியார் மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன். அதுக்குன்னு எல்லாரும் சாமியார் மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஜஸ்ட் நான் சொன்னேன், அவ்வளோதான். சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ஸ்டா வாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் வரணும்னு தோணும். அப்புறமேட்டு தோணும், எதுக்கு அப்படின்னு. முந்தானேத்தோ ஒரு கோட்ஸ் பார்த்தேன். அந்த கோட்ஸ் எதை பற்றினது அப்படின்னா, செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டிவ். சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் ஃபார் எவர் டு ரியலைஸ் ஒய் இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் டு பெயிண்ட் யுவர் ஓன் ஸ்கை. இந்த கோட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரில. பட் என்னை பொறுத்தவரையும் நான் இதை ஒரு செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டிவாக பார்க்குறேன். அது எவ்வளோ நம்மளுக்கு முக்கியமானது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏனோ தானோன்னு கடமைக்கு லைஃப்பில் வாழ்கிறத விட்டுட்டு we have to set our boundaries and goals to create our own world. உங்களுக்கான டைமை, ஸ்பேஸை, மீட் டைமை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். அது எப்படி ப்ராடக்டிவாக ஆக்குறோன்றது ரொம்பவே முக்கியம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்குன்னு ஸ்பேஸ் வச்சுக்கணும், உங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கணும். கண்டிப்பாக அதில் ப்ரொடக்டிவாக நீங்கள் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அது யூஸ் இல்லாமல் போகவே போகாது. அது மட்டும் நிச்சயம். இதை ஏன் அழுத்தி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஷோவில் மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. அதனால தான் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக பெரிய பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அதை சொன்னேன். எதுக்கு நமக்கு ஓன் வேர்ல்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, அதுதான் நம்மளுக்கான ஐடென்டிட்டி. கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஸோ கிரியேட் யுவர் ஓன் ஐடென்டிட்டி கைஸ். இதுவரை இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் மற்றும் லவ் யூ ஆல். தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன். நான் உங்கள் சீனி மிட்டாய்.